இந்த ஒரு அடைக்காகவே முருகன் இட்லி கடைக்கு போலாம். நீங்க நினைக்கிற சென்னையில இருக்கிற முருகன் இட்லி கடை இல்லங்க, திருச்சியில ஒண்ணா இருக்கிற இந்த முருகன் இட்லி கடை. இவங்கள்ட்ட சாயந்தரம் ஒரு 7 மணி 8 மணிக்கு போனீங்கன்னா சுட சுட ரவா தோசை, இட்லி, தோசை, அடை, சப்பாத்தி, பரோட்டாலாம் சாப்பிடலாம். என்னோட வயிறு சின்ன வயிறுன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதனால 2 இட்லி, ஒரு பொடி போட்ட ரவா தோசை, ஒரு ஆனியன் போட்ட அடை, ஒரு சிங்கிள் பீஸ் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டேன். கடை கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் பிஸ்கெட் மாதிரி இருந்துச்சு. ரவா தோசை, சப்பாத்தி, அடை மட்டும் சாப்பிட்டு எந்திரிச்சிடலான்னு பார்த்தேன். முருகன் இட்லி கடைக்கு வந்துட்டு இட்லி சாப்பிடலன்னா நல்லாவா இருக்கும்? அதனால வயிறு நிறைய சாப்பிட்டேங்க. எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இவங்கள்ட்ட வருஷத்துல 365 நாளும் காலையில சாயந்தரம் 2 நேரமும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாயந்தரம் கிடையாது. இவங்க கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருச்சி பீம நகர் ராது அண்ட் ராது ஷோரூம் பக்கத்துல தாங்க இருக்கு இந்த முருகன் இட்லி கடை. நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.